வழிநடத்துவது நம் திருசேகர் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இமயத்தின் எல்லை கண்ட என் தமிழ் என்றும் வாழ்க. காலம் குறைவாக இருப்பதால் சங்க காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை தொடங்க விரும்புகிறேன். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற பாட்டு குறுந்தொகையில் இறையனார் எழுதியது. இதை எத்தனை பேர் நினைவுக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த பாட்டை கேட்டுருக்கீங்களா எங்கேயாவது? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. இந்த பாடல் திருவிளையாடல் படத்துல காட்சிப்படுத்தியிருப்பாங்க. பாண்டிய மன்னருக்கு ஏற்பட்ட ஐயத்தை தீர்த்து வைக்கிறதுக்காக பல புலவர்கள் இதை விவாதிச்சிருப்பாங்க. இதை சுவாரஸ்யப்பட்ட திருவிளையாடல் திரைப்படத்தில் திரைக்கதை அமைத்திருப்பாங்க. இப்போ நம்ம சங்க காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாதகமா அறிவியல் சாதகம் என்று பேச விருத்திகா, சித்தேஷ் மற்றும் ஸ்ரீஹரி மேடைக்கு அழைக்கிறேன். தியா, ரியா மற்றும் அகரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். சிறப்பா தலைமை தாங்கி நடுநிலை வகிக்க திரு சாய்ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி வினாடி வினா. வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வரவும். வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவரும் மேடைக்கு அருகில் வரவும். சக ஆசிரியர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை மாணவர்களுடன் ஒருங்கிணைந்து செய்த திரு ஆசிரியர் சேகர் அவர்களுக்கு நன்றி. பட்டிமன்றத்தின் தலைப்பு அறிவியல் சாதகமா பாதகமா. ஆதி மனிதன் முக்கி கல்ல தேய்க்கிறப்ப அறிவியல் இருந்த போதிலும் அறிவியல் வளர்ச்சி நமது வாழ்க்கையை சுலபமாக்குவதற்காக பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி இருக்கிறது. அது தற்போதைய வாழ்க்கைக்கு சாதகமா பாதகமாக பார்க்கிறோம். முதலில் சாதகமே என்று பேச விருத்திக்காக அழைக்கிறோம். வாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருப்போம். அவங்க அப்பதான் என்ன வாதாடுறாங்கன்றத நம்ம கேட்க முடியும். பசங்க விளையாண்டா நீங்க தான் கொஞ்சம் பக்கத்துல உட்கார வைக்கணும். அவங்களுக்கும் தெரியாது. ஒரு பெரிய கைத்தட்டு தட்டலாமா? இவங்கெல்லாம் இந்த குழுவில் ரொம்பவும் சிறு வயது. கிருத்திகா 3வது படிக்கிறாங்க. வணக்கம், என் பேர் கிருத்திகா விஜய். என் ஊர் சார்போர்ட். என் தமிழ்நாட்டில் ஊர் சென்னை. நான் நிலை 3 படிக்கிறேன். இங்க வந்திருக்க எல்லா மக்களுக்கும் மாலை வணக்கம். நம்ம நடுவருக்கு சிறப்பு வணக்கம் சொல்லிட்டு என் ஊரைய ஆரம்பிக்கிறேன். எதிரணி பார்க்கும்போது பாவமா இருக்குது. ஏன்னா காலையில எந்திரிச்சு எலக்ட்ரிக் பல்ப் வச்சு பல்ப் வச்சுட்டு சுடு தண்ணியில குளிச்சுட்டு மடி தண்ணியில வீட்டு பாலம் செஞ்சுட்டு மைக்ரோவேவ்ல சாப்பாடு சூடு செஞ்சு சாப்பிட்டு கைபேசி மற்றும் ஸ்மார்ட் கடிகாரம் கையில கட்டிக்கிட்டு காலில் ஏறி இந்த அழகா போட்டிருக்க சாலையில இந்த மேடையில ஏறி அறிவியல் பாரதம் சொன்னாங்கன்னா அந்த 3 பேருக்கும் வாழ்த்துக்கள். மக்களே, நீங்களே சொல்லுங்க, என்ன தைரியத்துல அவர்கள் அறிவியல் பாரதம் பத்தி பேசி வந்திருக்காங்க? நான் சொன்ன விஷயத்த ஒரு முறை யோசிச்சா கூட சினிமாவில் வரிவேலு சொல்ற மாதிரி இந்த மேடையில அந்த 3 பேரும் நம்ம அன்னைக்கு சுருக்கமா சொல்லி என்
முடிக்கிறேன். நாம் பயன்படுத்தும் எல்லா தொழில்நுட்பமும் அறிவியல் சார்ந்துதான் இருக்குது. அறிவியல் இல்லாம அணுவும் இயங்காது என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். நன்றி. சுடுதண்ணியில் குளிக்கிறது பாவமா? அறிவியல் இன்று அணுவும் அசையாதுன்னு சொல்றாங்க. வாங்க ஐயா, உங்க கருத்தை சொல்லுங்க. இவங்க வந்து பாதகம்னு பேச வந்திருக்காங்க. அறிவியல் பாதகம். வணக்கம், என் பேர் திவ்யா. நான் 5வது நிலையில் படிக்கிறேன். என் ஊர் சான்ஃபர்ட். இந்தியாவில் என் ஊர் சென்னை. பார்வையாளருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் சிறப்பு வணக்கத்துடன் என் பேச்சை தொடங்குகிறேன். எதிரணியில் பேசிய பிரித்திகா அவர்கள் எங்கள் அணியினை பார்த்து பாவப்பட்டார். அவரின் அறியாமை நினைத்து வருத்தப்படுகிறேன். காலையில் எழுந்து பல் துலக்கி குளித்து சாப்பிட்டு வந்துட்டேன் என்று சொல்றாங்க. ஆனால் அது போய். ஏன்னா காலையில் எழுந்து பல் துலக்கும் முன்பு குளிக்கும் முன்பு சாப்பிடும் போது அரை மணி நேரத்துக்கு மேல் கைபேசி பார்த்து கொண்டே இருப்பார். அம்மாவும் அப்பாவும் பள்ளிக்கு நேரமாகுது என்று கதறுவார்கள். சில சமயம் பள்ளி பேருந்தை கூட தவற விட்டுருக்காங்க. அறிவியல் நம்ம அறிவியலுக்கு அடிமை ஆயிட்டோம். இந்த அரங்கத்தில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பேர் அறிவியலுக்கு கைபேசிக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு. அறிவியல் நம்மளுக்கு நல்லது தான் பண்ணணும், ஆனால் கெட்டது பண்ணக்கூடாது. வியாபாரத்துக்காக கண்டுபிடிக்கப்படும் சில அறிவியல் தொழில்நுட்பத்தால் நமக்கு ஆபத்து. இத்துடன் என் உரையை முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். அறிவியல் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜானியன்னா முளை தருக்குது. என்ன பண்றது? வாங்க சித்தேஷ், வாங்க. நீங்க வந்து அறிவியல் சாதனை பேசுங்க. வணக்கம், என் பேர் சித்தேஷ். என் ஊர் சான்ஃபர்ட். என் தமிழ்நாட்டில் என்னோட ஊர் சென்னை. எல்லாருக்கும் மாலை வணக்கம். நடுவருக்கு சிறப்பு வணக்கத்துடன் என் பேச்சை ஆரம்பிக்கிறேன். எதிரணியில் பேசிய தியா சொன்னார், மனிதனோட வாழ்க்கையை அதிகம் மேம்படுத்தணும் என்று கூறினார். ஆனால் அறிவியல் மனிதனோட வாழ்க்கையை மேம்படுத்தி தான் இருக்கு என்றவருக்கு புரியவில்லையா? மனிதன் மாட்டு வண்டியில் சென்று கொண்ட காலம் எப்பயும் மலையேறிவிட்டது. நம் எப்ப வேணாலும் சில மணி நேரத்தில் போற மாதிரி கொண்டு வந்தது அறிவியல். ஏன் இந்த நிகழ்ச்சி வருவதற்காக எத்தனை பேர் ஜிபிஎஸ் பயன்படுத்தி வந்தீர்கள்? கைத்துங்க பார்க்கலாம். ஜிபிஎஸ் இல்லாமல் நம் உலகமே இயங்காது. விண்ணில் வழிமாறிய சுனிதா வில்லியம்ஸை காப்பாற்றின அறிவியல் நிலா மற்றும் செவ்வாய் கோள்களை நம் கைகளில் எட்டும் தொலைவில் கொண்டு வந்திருக்க அறிவியல். மேலும் இயற்கையை பாதுகாக்கிறதுக்காக நம் சூரிய ஒளியை சூரிய ஆற்றலை எடுக்கிறோம். மின்கலத்தில் ஓடுற வாகனத்தை ஓடுறோம். மின்விசை இயந்திரங்களை உருவாக்குறோம். இது எல்லாம் இயற்கையில் மாசுபடாமல் இருக்க பூமியை காத்துக்காக அறிவியலோட வளர்ச்சி. மேலும் அறிவியல் இல்லைனால் நம் உலகத்துடன் உயரமான கட்டிடமும் இல்லை, வேகமான ரயிலும் இல்லை, நம் வீட்டை சுத்தம் செய்வதற்கும் நீச்சல் பொருட்களை தூய்மைப்படுத்துவதற்கு உதவியான ரொபாட்டிக் கிளீனர்ஸும் இல்லை. அந்த காலத்தில் ஒரு சின்ன தகவல் சொல்றதுக்காக பல மாசம் ஆயிடும். இன்று நம்மளால கண்டம் விட்டு கண்டம் நேரில் சொல்ற மாதிரி அறிவியல் கொண்டு வந்து விட்டது. நம்மளால பல வண்ண உடைகளும் போடலாம். நம்மளால அழகான செல்ஃபி புகைப்படங்களும் எடுக்கலாம். நம்ம எதில் இருக்க தியா எத்தனை புகைப்படங்களை எடுத்துப்பார், அது பகிர்ந்து இருப்பார். ஆனால் அறிவியலை பற்றி குறை சொல்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. நடுவரே, நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் புகைப்படங்கள் எடுப்பீர்கள,
எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு தாருங்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்னோட பேச்சை முடிக்கிறேன். நம் உடலில் இருக்க ஒரு மரபணு எப்படி வெவ்வேறு உடல் உறுப்புகளை உருவாக்குது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்காங்க. அதற்காக நம் போன வருடத்தில் அறிவில் மிக சிறந்த பரிசு கொடுக்கப்பட்டுள்ளது, நம் நோபல் பிரைஸ். இது அறிவுக்கும் அறிவியலுக்கும் சிறந்த வெற்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். நான் மாட்டு வண்டியில் போயிருக்கேன் சின்ன வயசில். டவுன்லேருந்து கிராமத்துக்கு போவோம். எங்கள் அப்பா தான் ஓட்டிட்டு போவார். அதில் வக்கீல் போட்டு மேலே படுதா போட்டு போகிறப்ப அது நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த காலத்துக்கு சரி வருமா? இப்போ வேகமான உலகம். மாட்டு வண்டியில் போன காலம் மழையே போச்சு. நிலவுக்கு செவ்வாய்க்கும் போகிற மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் வந்துச்சு நிலவெல்லாம் அப்படின்றாரு. அடுத்தது வாங்க ரியா, அறிவியல் பாதகம்னு பேச வந்துருக்கீங்க. வணக்கம், என் பெயர் ரியா. என் ஊர் சான்புத்தூர்லா. இந்தியாவில் என்னுடைய ஊர் சென்னை. நான் 7 மற்றும் வயசில் படிக்கின்றேன். நடுவர் அவர்களுக்கு சிறப்பு வணக்கத்துடன் என் உரையாடலை நான் தொடங்குகிறேன். சில மணி நேரத்தில் பல நாடுகளுக்கு போகலாம், நேரடியில் பேசலாம் என்று சொல்கிறார் என் பேச்சாளர். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் சில மணி நேரத்தில் நடந்து செல்லக்கூடிய தூரங்கள் அறிவியலால் தானே பல மணி நேரங்கள் ஆகிறது. புயல் வர நேரத்தில் அறிவியல் தான் கண்டுபிடித்து நம்மளை காக்கிறது என்று சொல்கிறார் இந்த எதிரணி பேச்சாளர். ஆனால் ஒரு சிறிய எறும்புக்கு கூட தெரியும் புயல் வரும்போது என்ன செய்யணும் என்று. பறவைகளுக்கு கூட தெரிகிறது. ஆனால் ஆரோக்கிய மனிதனுக்கு ஏன் தெரியவில்லை? அக்கால மனிதர்கள் மழை எப்போ பெய்யும், பருவ காலங்கள் என்னவென்று தெளிவாக சொல்வார்கள். ஆனால் இப்பொழுது அறிவியலால் நம்முடைய அடிப்படையான அறிவை கூட துளைத்து நிற்கின்றோம். சுற்றுச்சூழல் மாசுகளிலிருந்து காப்பது அறிவியல் என்று சொல்கிறார். தொழிற்சாலைகளினால் வெளியாகும் நச்சுப்புகையினால் ஓசோன் படலத்தில் ஓட்டை விழுந்துள்ளது. ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் பனிகள் உருகி பல நகரங்கள் மூழ்கின்றன. இந்த அரங்கத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் அவர்கள் எடுத்த புகைப்படங்களை மீண்டும் பார்த்திருப்பார்கள்? நாம் அனைவரும் சுயபரிசோதனை செய்து கொள்ள நான் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். எதுக்கு தெரியும் மழை வருதுன்னு? அந்த காலத்தில் மழை வர்றதை போது மேகத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனால் இப்போ சரியாக சொல்கிறாங்க, அறிவியல் நம்ம அடிப்படை அறிவியலை தொலைத்துட்டோம்னு சொல்கிறாங்க. வாங்க சிங்கரி, அறிவியல் சாதகம்னு பேசுகிறாங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் தயவு செய்து அவங்க குழந்தைங்களை அவங்க உட்கார வச்சுக்கோங்க. விளையாண்டுட்டு இருக்காங்க. பேசுகிற உங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும், கேட்குற உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். நடுவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. தமிழ் பள்ளியில் நான் நிலை 6 படிக்கிறேன். நான் சான்ஃபோர்ட் ஃப்ளோரிடாலேருந்து வந்திருக்கேன். தமிழ்நாட்டில் நான் சென்னையிலேருந்து பிறந்தேன். அறிவியல் வளர்ச்சி என்னவே தெரியாம உட்காந்துக்கோங்கள பார்த்தா சிரிப்பு தான் வருது. நடுவர் பல மேம்னு ஒரு விளக்கம் இருக்கு. அது பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. ஆனா பனிக்கட்டில கண்டுபிடிச்சிட்டு அது டிஎன்ஏ எடுத்துட்டு நம்மோட விஞ்ஞானிகள் இப்போது உருவாக்க முயற்சி செய்வாங்க. மேமத் மாதிரி டைனோசர்ஸ்னு ஒரு விலங்கு இருக்கு. டைனோஸ் 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது. இப்போ நம்மோட விஞ்ஞானிகள் அதை உருவாக்கிட்டாங்க. யாருக்கெல்லாம் யானை பிடிக்கும்? யானை எவ்வளவு பெரிய விலங்கு.
ஒரு யானை இருக்கு, அது கால் உடைஞ்சிருச்சு. அதுக்கு நம்மோட விஞ்ஞானிகள் ஒரு செயற்கை கால் பண்ணாங்க. இப்போ அது யானைக்கு குத்திட்டு இப்போ அந்த யானை ஒழுங்கா நடக்க முடியுது. இது எல்லா ஆளுநரும் நம்ம பண்ண முடியுமா சார்? எல்லாரும் நிம்மதியா சாப்பாடு சாப்பிடுறாங்க. ஆனா அது எட்டி. ஆனா அது நம்ம நம்ம சயின்டிஸ்ட் உருவாக்குற மெஷின் வச்சதானே. நம்ம அம்மா பாட்டி வீட்டுல சமைக்காம இங்க நம்ம பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா எப்படி? ஆனா நம்மளோட விஞ்ஞானிகள் மிக்சி கிரைண்டர் எல்லாம் உருவாக்குனாங்க. கொரோனா எவ்வளவு மோசமான நோய். ஆனா அதுக்கு நம்மளோட விஞ்ஞானிகள் ஒரு வருஷத்துல ஒரு தடுப்பூசி கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால பல வாழ்க்கை காப்பாத்திருக்காங்க, பல உயிர் காப்பாத்திருக்காங்க. முன்னாடி எல்லாம் ஒரு குழந்தை பிறக்கலையா கவலைப்பட்டோம். ஆனா இப்போ கவலைப்பட வேணாம். ஆனா நம்மளோட விஞ்ஞானிகள் பல வழி கண்டுபிடிச்சிருக்காங்க குழந்தை பிறந்ததுக்கு. சரி, அது கூட விடுங்க. AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ChatGPT இது பயன்படுத்தாம யாரெல்லாம் வீட்டு பாடம் இல்லாம வேலை பண்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பட்டிமன்றத்தை வாட்ஸ்அப்ல தான் பிளான் பண்ணுமே. அது கூட விடுங்க. இந்த தமிழ் சங்கத்தை தொழில்நுட்பம் இல்லாம சிறப்பாக நடக்க முடியாது. அறிவியல் வளர்ச்சி பத்தி இன்னும் பேசவிட்டா நான் பேசினே இருப்பேன். ஆனா என் நேரம் வந்துச்சு. இது எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நன்றி. வாழ்க தமிழ், வளர்க அறிவியல். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் அனைத்து வேலைகளையும் சுலபமாக விரல் நுனியில் வந்துச்சு. எல்லா வேலையும் சொல்கிறாரு. வாங்க அகரா, நீங்கள் உங்களுக்கு கருத்தை சொல்லுங்க. இவங்க பாதகம்னு பேச வந்திருக்காங்க. வணக்கம், என் பெயர் அகரா. நான் ஸ்டான்போர்டிலிருந்து வந்திருக்கேன். இந்தியாவில் தமிழ்நாட்டில் என் ஊர் சென்னை. நான் தொடங்குகிறேன். நடுவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எதிரணியில் இருந்த ஸ்ரீஹரி மிகவும் நன்றாக பேசினான். ஆனால் அறிவியலில் சில பக்க விளைவுகளும் இருக்கு. முதலாக, கொரோனா எப்படி உருவாச்சு என்று உனக்கு தெரியுமா? கொரோனா உருவாக்கினது ஒரு பரிசோதனை கூடத்தில் தான். நீரிழிவு மற்றும் புற்றுநோய் நம்ம வாழ்வியல் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றம்னால தான். APJ அப்துல் கலாம் அவருடைய போக்ரான் அணுகுண்டு சோதனையை சாதனையாக சொல்லவே இல்லை. ஆனால் அவரோட எடை குறைந்த உலோகத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். அறிவியல் நமக்கு சிறந்ததாக இருந்தாலுமே மற்ற உயிரினங்களுக்கு அது அழிவுதான். இதனால பறவைகள், மீன்கள், அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அழிந்தே போய்விட்டது. நடுவரே, நான் உங்களுக்கு 2 குமளி பழம் தரேன். ஒரு குமளி பழம் ரிசர்ச் சென்டர்ல பண்ணது, இன்னொன்று இயற்கையில் தயாரித்தது. எது நீங்க சாப்பிடுவீங்க? இயற்கையை தயாரித்தது. ஆமா. இதே மாதிரி செல்ல பையன், குட்டி பையன், ஒரு அணுகுண்டு. இந்த அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாக்கியில் போட்டது. இந்த அணுகுண்டுனால இப்போ பிறக்கிற குழந்தைங்களுக்கு பாதிக்குது. அறிவியல் வழி தயாரித்தால் அது அனைத்து உயிரினங்களுக்கும் சிறப்பு. ஆனால்
அறிவியல் வியாபாரத்திற்கு கீழ் நின்றால் அது பாதகம் என்று உறக்க சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். கொரோனாவை உருவாக்கியது யாரு? அவர்களே உருவாக்குவாங்களாம், அவங்களே மருந்து கண்டுபிடிப்பாங்களாம். அதான் சொல்றாங்க அவங்க. அறிவியல் சாதகமா பாதகமா? அறிவியல் ஃபஸ்ட் நமக்கு தேவையா? அறிவியல்னா என்ன? நுட்பமான அறிவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிறாங்க. இதை நமக்கு திருவள்ளுவர் தான் போடும். திரும்பவும் நுண்மான் நுழைகுளம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவையற்று நுண்ணிய அறிவு, அதான் அறிவியல். இல்லாட்டா எல்லாமே நம்ம மண்ணு தான் அப்படின்னு சொல்றாரு திருக்குறள். அப்ப அறிவியல் பாதகமா இல்லாமல் பாதகம் எப்பொழுது உண்டாகிறது? அறிவியல் நம்ம கண்டுபிடிப்புகள் விஞ்ஞானிகள் எல்லாம் நன்மைக்காக தான் செய்யறாங்க. ஆனா பாதகம் எப்படி உருவாகிறது? அறத்தை வைத்து அதை நாடுவதனால. எதையுமே இப்ப நமக்கு செல்போன் இருக்கு, அதை அறம் இல்லாமல் அதை யூஸ் பண்ணலாம், நன்மைக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால பாதகம் வருவது நம்ம விஞ்ஞானத்தை கண்டுபிடிப்புகளை அறத்தை மீறி பயன்படுத்துவது தான். நம்ம அறத்தோட எதையுமே அணுகணும். அறத்தோட அணுகுனா அந்த பாதகத்தை நம்ம நீக்கலாம். ஆக பாதகம் இல்லைன்னு சொல்ல வரல, பாதகம் இருக்கு. ஆனால் அறத்தை கொண்டு நாம் அதை பாதகத்தை களையணும். செல்போன் வச்சுட்டா நல்லதும் நடக்கும், அதை வச்சு தீமையும் இருக்கு. அதனால நாம் எப்படி அதை பயன்படுத்தணும், அதை ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் அனைத்து அறிவியல் கண்டுபிடிப்புகளும் நம் வாழ்க்கையை மேம்படுத்த கண்டுபிடிக்கப்பட்டனவே. நாம் அதை எப்படி அணுக வேண்டுங்கிறது தான் இருக்கு. இதுக்கும் நம்ம ஒரு திருக்குறளுக்கு தான் போக வேண்டியது. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எந்த பொருளாக இருந்தாலும் அதோட மெய்ப்பொருள், அதை என்ன பண்ணணும், அது உண்மையா எதற்காக பயன்படுத்தணும்? அறத்தை அறம் வழியோடு நாம் அறிவியலை அணுகி பாதகங்களை களையணும். அதனால அறிவியல் சாதகம்தான், ஆனால் பாதகமும் இருக்கு. பாதகத்தை களையணும். பாதகம் அல்லாமல் நாம் அறிவியலை சாதகமாக்க வேண்டும். அந்த அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் உண்மையே சாதகத்துக்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த சாதகத்தை நாம் அடைவதற்கு பாதகங்களை நீக்க அறத்தோடு நாம் அணுக வேண்டும். எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அறிவியல் சாதகமே, அறிவியல் சாதகமே. எங்களது பள்ளியின் சாலமன் பாப்பையா மாறிய திரு சாய்ராமன் அவர்களுக்கு நன்றி.